சென்னை சூளைமேடு பகுதியில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாதவரம், புளியந்தோப்பு, சூளைமேடு உள்பட பல்வேறு இடங்களில் மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல இடங்களில் பணிகள் மந்தமான கதியில் நடைபெற்று வருவதாகவும், ஆங்காங்கே சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி KK நகர் ESI மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அரும்பாக்கம் காவல் உதவி ஆணையரை முற்றுகையிட்ட அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என்றும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மழைநீர் வடிகாலில் விழுந்து உயிரிழந்த பெண் கோடம்பாக்கம் பொன்னுசாமி வாத்தியார் தெருவில் வசித்து வந்த தீபா என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து மழை பெய்ததால் தண்ணீர் தேங்கும் பகுதியாக இப்பகுதி உள்ளதாகவும், மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வருவதால் எதிர்பாராத விதமாக பெண் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் அந்த வார்டு திமுக கவுன்சிலர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். 60 வருஷமாக இந்த வட்டத்தில் இவ்வளோ தண்ணியில் வாழ்ந்தன்ற அந்த உணர்வில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இந்த காவாவெல்லாம் எடுத்துன்னு ஒழுங்காக பண்ணிட்டு போகிறாங்க. சில நேரங்களில் இது நடந்த சம்பவம் அதை மூடும் போது அது மேலே ஏதோ போட்டு போய்க்கிறாங்க. ஒரு மேலே தேடி கண்டுபிடிச்சாலும் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அட்டை மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க பொழுது அது போனவங்க காலை வச்சு தவறி விழுந்திருக்காங்க. இது யதார்த்தமாக திடீர்னு நடக்கிற சம்பவம் யாருக்குமே. அது ஒரு அதிகாரிகளை கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரையும் மெட்ரோவட்ட அதிகாரி, கார்பரேஷன் அதிகாரி, கன்சல்டன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். வந்தாங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டு பேசி இனிமேல் சுத்தமாக சுற்றி பார்த்து எதுவுமே இல்லாதவாறு இதுக்கு மேலே உஷாராக ஜாக்கிரதையாக செய்யுங்கன்னு கொடுத்து நாங்களும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கலான்னு இருக்கோம். இந்த நடந்த சம்பவம் ஒரு தற்செயலாக திடீர்னு வந்தது தான், வேறு ஒன்று. இதனையடுத்து பெண் உயிரிழந்த இடத்தில் தெருவிளக்குகள் பல நாட்களாக எரியவில்லை என்றும், மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உரிய முறையில் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆக்சுவலாக மழைநீர் வடிகால் இது இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ராசஸ்ஸு. கீப் ஆன் கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டு. பட் அந்தளவு ஸ்பீடாக இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3 மாதமாக பண்ணியிருக்காங்க. கம்பி நட்டு நீட்டின்னு இருக்குது, ப்ளவுடு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த ப்ளவுடு வச்சிங்கன்னா கம்பியில் தான் பொதுமக்கள் சொருகணும். அது நீங்கள் தான் பார்க்கணும். நாங்கள் எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உசுறு போனவனை தான் எல்லாருமே சேர்றாங்க. தனியாக கத்தினா வருமா? தனியாக கத்தினா யாருமே கேட்க மாட்டாங்க. 10ஓட போனோன்னா நினச்சிட்டு போயிடுவாங்க. உசுறு போனவொன்னே எல்லாருமே ஓடிடுறாங்க. இதுனா தீர்வாக இருக்குது. அதுக்கான முறைப்படி வேலை நடக்கணும் சார். இது வேலை நடக்காமல் அரையும் குறமாக நிற்கிது. இது கார்பரேஷன் சரியான முறையில் வேலை நடக்கல. அது மூடி இருந்தால் இப்போ உயிர் போயிருக்காரு சார். இப்போ மூடாத குறை தான் உயிர் போயிருக்கு. இப்போ அந்த பொண்ணு யாருன்னே கண்டுபிடிக்கல. அந்த பெண்ணு யாருன்னே தெரியல. இது வரையும் யாருக்குமே தெரியல. நான் இது நைட்டு நடந்த சம்பவமா, இது காலை நடந்த சம்பவமான்னு தெரியல. இதனிடையே சூளைமேடு பகுதியில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட பெண் பள்ளத்தில் விழுந்து இறக்கவில்லை என்றும், மாறாக அவரின் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி தற்போது விளக்கம் அளித்துள்ளது.